பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 3 சங்கீதம் 3 தாவீது சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தேவ பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கை முழுவதும் பலவித போராட்டம் நிறைந்ததாயிருந்தது. ஒரு முறை கரடியும், ஒரு முறை சிங்கமும், இன்னொரு முறை கோலியாத்தும், பல முறை சவுலும் தாவீதை கொன்று அவனை தரையிலே நசுக்கி போட பார்த்தார்கள். ஆனால் தேவனோ தாவீதுக்கு கேடகமும் மகிமையுமாயிருந்து அவனை வெட்கத்திற்குட்படுத்தாமல் அவன் தலையை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆம், தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே தன் முயற்சியில் தோற்றுப்போய் வெட்கத்தோடும் அவமானத்தோடும் எகிப்து தேசத்தை விட்டு ஓடிப்போனான். இப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலர்களை ரட்சிக்க மோசேயை தெரிந்து கொண்டு அவனை திரும்பவும் எகிப்துக்கு கொண்டு வந்தார். எந்த எகிப்தில் வெட்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்தானோ, அதே எகிப்து தேசத்தில் தேவன் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக்கினார் என்று வாசிக்கிறோம். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை அழித்தொழிக்க, உங்களை இல்லாமல் போக பண்ண, உங்களை தரையோடு தரையாக நசுக்கி போட ஒரு கூட்டம் எழும்பி நின்றாலும், உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவேன் என்று சவால் விட்டாலும், உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு கேடகமும் மகிமையுமாயிருந்து எந்த இடத்தில் வெட்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்தீர்களோ, அதே இடத்தில் தேவன் உங்களை திரும்பவும் கொண்டு வந்து உங்கள் சத்துருக்களின் கண்கள் பார்க்க தாவீதுக்கும் மோசேக்கும் செய்தது போல உங்களுக்கும் செய்து உங்கள் தலையை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறேன். வேத புஸ்தகத்தில் யோசேப்பு, மோசே, தாவீது, மொர்தெகாய், தானியேல் என்பவர்களுடைய பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் அவர்களுடைய தலைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் இவர்களை வெட்கப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவன் தாமே இவர்களை எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவீராக. நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.